என்ன காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கணும். சொல்லுங்கள் எல்லோரும், இங்கே இருக்கிறவங்க சொல்லுங்கள். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும். எல்லா மனுஷர் வேணும் விழுந்த கடமை இது. அப்போ தேவனுக்கு பயப்படுங்க, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுங்க. இதுதான் நம்ம கடமை. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நீலத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நீலத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா, எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா, எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. உழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். முதுமையின் பிரச்சனைகள். மனுஷன் நித்திய வீட்டை நோக்கி பிரயாணப்படுகிறான். வயசு வந்துருச்சு, ஒரு முதுமை. உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினச்சிருப்பான், நல்லது. ஏன்னா ஆக அவனை படைத்தவரை உன் இளமை பருவத்திலே நினச்சி மறவாதே. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையேன்னு நீ சொல்லக்கூடிய துயரமான நாட்கள் வரப்போகுது, தீங்கு நாள் வரப்போகுது. எனக்கு பிரியமில்லையே, எனக்கு பிரியமான அல்லன்னு சொல்கிற நாள் வரப்போகுது. இன்னும் அவ்வளோதான், நான் செத்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிற ஒரு நாள் வந்துடும். அது ரொம்ப நாள் ஆகாது, நீ சொல்லும் வருஷங்கள் வராது என்பதாக. ஆண்டவர் நினச்சிரு, இப்போவுமே நினச்சிக்கோ. எனக்கு பிரியமான கொண்டாந்து வைக்கிறாங்க, வேணுமா முறுக்கு வேணுமா, சாரி வேண்டாம் முறுக்கு வேண்டாம், ஏங்க பல்லு ஸ்தோத்திரம். நீங்கள் சாப்பிடலாமே, சாப்பிடுங்க. இல்லை வேண்டாங்க, எதுக்குங்க வயிறு. நீங்கள் வர்றீங்களா, ஊருக்கு வர்றீங்களா, வரலங்க, எதுக்குங்க கால். ஸ்தோத்திரம். அதாவது அதுக்கு ஏன்னா அவனுக்கு பிரியமானவர்கள் அல்ல, நிறைய காரியங்கள் எல்லாம் எனக்கு அவன் வேணுங்கிறதெல்லாம் வேண்டாங்க. இப்போ ஐயா பாருங்கய்யா, அந்த இது பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க, என்ன அழகாக இருக்குது பாருங்கய்யா, இல்லை வேண்டாம், ஏங்க கண்ணு. அப்போ என்ன ஆகிப்போச்சு, அதெல்லாம் வருவதற்கு முன்னமே ஆண்டவரை தேடிடு, கர்த்தரை பிடிச்சிக்க, உள்ளத்தில் அவரை நினச்சிப்பார். சூரியனும் ஆமாம் ஸ்தோத்திரம் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாதற்கு முன்னும் சூரியன் அது கீழேருந்து போனோம். ஆமாம், நட்சத்திரங்கள் கண்ணுக்கு தெரியாமல் போகும். முதல்ல ஒரு நட்சத்திரம்லாம் தெரியாமல் போயிடும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சந்திரன் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். அப்புறம் சூரியனும் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், வயசாகி போச்சு, கண்ணு மங்கி போச்சு. அதுக்கு முன்னால் ஆண்டவரை தேடு. மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராதுக்கு போன, வீட்டு காவலாளிகள் தள்ளாடி, பலசாலிகள் கூனி போய், எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து, பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதுக்கு முன்னும். ஏப்பா நல்லா கவனிச்சு பாருங்கள், இதெல்லாம் ஒவ்வொன்று. மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராதுக்கு முன்னா என்ன அர்த்தம்னா, தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் இனி அந்த என்ன செய்கிறதில்ல, அவனுடைய வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு, காலங்கள் முடிஞ்சு போச்சு, இனி ஒரு நல்ல காலம் வரும்னு எதிர்பார்க்கறதுக்கு இல்லை
அவ்வளோதான் கடைசி. இனி அவருக்கு மரண காலம்தான். இனி அவர் பிழைச்சி சில சொல்கிறாங்க படுக்கையில் ரொம்ப நீண்ட வயசாகி ரொம்ப வயதாகி, இனி அவர்லாம் எங்கெங்கே எந்திரிச்சு வந்து பிழைச்சி என்னத்தை பண்ண போகிறார், போகட்டுங்க அப்படின்னு சொல்கிற இடம் அந்த இடம். வீட்டு காவலாளின்னு சொல்லும்போது காலை சொல்கிறாங்க. காலு தள்ளாட ஆரம்பிச்சிருச்சு. பலசாலிகள் முதுகு பலசாலி கூணி போயிட்டாங்க. எந்திரம் அரைக்கிறவங்க ஒன்று சொன்னார், அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், ஆமாம் இது போயிடுச்சுங்க, மிக்சி போயிடுச்சுங்க, மிக்சியில் இருக்கிறதானா இது போயிடுச்சான், மிக்சியில் இருக்கிறதானா அது பல்லு பிளேடு போயிடுச்சான், மிக்சி பிளேடு போயிடுச்சான், அரைக்க முடியல. மிக்சி பிளேடு போச்சுன்னு எதை சொல்கிறாரு, பல்லு போச்சுன்னு தான் சொல்கிறாரு. பல்லு போச்சா. இந்த பலகை வழியாக பார்த்துட்டு இருக்கிறவங்க என்ன அர்த்தம்னா, இந்த கண் இருக்குது பார்த்தீங்களா, கண்ணெல்லாம் இப்போ வயசானவங்களுக்கு தெரியும் பாருங்கள், கண்ணில் இந்த மேலே இருக்கிற 2 மேலே வந்துடும், கண் உள்ளே போயிடும். அது உள்ள எங்கேயோ எங்கேயோ ஜன்னல்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அது இருண்டு போகிறதுக்கு முன்னால் இந்த எந்திர சத்தம் தாழ்ந்ததினால், எந்திர சத்தம் பக்கத்தில் இருந்து லாரியே பான்னு லாரி சத்தம் போட்டால் கூட அவர் அசையாமல் போயிட்டே இருப்பார். ஏன்னா காது கேட்கலை. தெருவாசலின் கதவுகள் அடைக்கப்பட்டு, கதவு தான் 2 கதவு, இது என்ன செஞ்சு போச்சு, கதவை பூட்டிடுச்சு. இவ்வளோ பெரிய சத்தம் காதில் கேட்கல. ஆனால் பாருங்க, காலங்காத்தால் குருவி சத்தம் போட்டால் எதிர்த்து உட்காந்துட்ருப்பார். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சில ஆட்கள் பார்த்துருக்கீங்கன்னா காது கேட்காதுப்பாங்க, ஆனால் மெதுவாக பேசினீங்கன்னா காது நல்லா கேட்கும். அவருக்கு இந்த லாரி சத்தம் கேட்காது, பெரிய அவன் இடி சத்தம் கூட கேட்காது, ஆனால் குருவி சத்தம் கேட்கும். ஏன்னா குருவி கத்துது காலங்காத்தாலே அப்படிம்பார். ஆனால் என்னென்னா அவருக்கு தூக்கம் வரலன்னு அர்த்தம். தூக்கம் வரல, குருவி சத்தம் ஒன்றும் கேட்கல, அவருக்கு தூக்கம் வரல. கீத வாத்திய கன்னிகள் எல்லாம் அடங்கி போகாதிருக்கணும். எதுவுமே ஒரு சந்தோஷமாக இல்லை. ஸ்தோத்திரம். அவருக்கு மகிழ்ச்சியாக எதுவுமே இல்லை. 5ஆம் வசனம், மேட்டுக்காக அச்சம் உண்டாகும். கொஞ்சம் மேடுனாலும் ஐயோ நடக்க முடியலைங்க, இடுப்பில் கையை வரைக்கும் வச்சுட்டான். வழியில் பயம் நடக்கிற, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ பயங்கள் தோன்றி. வாதும மரம் பூ பூத்துன்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? வாதும மரம்னா, அதை வாதும மரம் பூ பூத்துச்சுன்னா வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குமா. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, மண்டையில் வெள்ளை முடி வந்துருச்சு. வாதும மரம் பூ பூத்துருச்சு. வெட்டுக்கிளியும் பாரமான். வெட்டுக்கிளி என்னங்க, அது ஒரு வெயிட்டாங்க, அது சின்ன வெயிட்டோட. சட்டை போட முடியல, சட்டை போட்டால் கூட அவனுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது. பனியன் போட்டால் கூட பனியன் ரொம்ப வெயிட்டாக தருதான். அதனால் பாருங்கள், இந்த வயசானவங்க பாருங்கள், பாட்டியாக இருக்கட்டும், ஆமாம் தாத்தாவாக இருக்கட்டும், ஒன்றுமே போட மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப வெயிட்டாக இருக்குதான், பனியனோ சட்டையோ. ஆமாம், துண்டு மேலே போட்டால் கூட, அதனால் அதையும் போட்டுக்க மாட்டார். வெட்டுக்கிளி பாரமாக தருதுன்னா பாருங்களேன். பசித்தீவனமும் அற்று போச்சு. பசித்தீவனம்னா இப்போ வயிறு பசிக்கலை, அவருக்கு பசி இல்லை. ஆசையெல்லாம், எல்லா ஆசையும் போச்சு. இனி என்னங்க, இனி என்னத்தை நாம் ஏதாவது போகிறோம், வாங்க எல்லோரும் கல்யாண வீட்டுக்கு போகிறாங்களா, நான் என்னத்தங்க சந்தோஷத்தை பார்க்க போகிறேன், நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க. ஸ்தோத்திரம். இல்லைங்க நாங்கள்லாம் அங்கங்கே போகிறோம், அருவிக்கு போகிறோம், ஆமாம் ஸ்தோத்திரம், நாங்கள் ஆற்றுக்கு போகிறோம், நீங்கள் போயிட்டு வாங்க. நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம், எல்லாம் பார்த்தாச்சு. ஆசையெல்லாம் போயிடுச்சு. நடை தட்டு தடுமாற, ஆசையெல்லாம் அத்து போக. ஆமாம். அடுத்து அதுக்கு முன்னால் மனுஷன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனால துக்கம் கொண்டாடுறவர்கள், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஐயா போய் சேர்ந்துட்டாங்க, துக்கம். ஐயா நல்ல மனுஷன் போயிட்டார், நல்ல மனுஷன். வீதியில் எல்லா ஆட்களெல்லாம் வீதியில் தெரியாது இருக்கும்போதான் உற்றார் வீதியில் அழுது புலம்ப, நீ முடிவற்ற ஓய்வுக்கு செல்லும் முன்பதாக உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினைப்பாயாக. இந்த வசனம் கடைசி வசனம் மேலே இருக்குது பார்த்தீங்களா, மேலே 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? 1ஆம் வசனம் பாருங்கள், 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். ஸ்தோத்திரம். 12 வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரே. இதெல்லாம் போனதுக்கப்புறம் இல்லைப்பா, இப்போ நல்லா இருக்கும்போதே, கை கால் நல்லா இருக்கும்போதே எல்லாம் போச்சு. வெள்ளி கயிறு அருந்து பொண்ணு விளக்கு உடைஞ்சி, அப்படி ஒரு வார்த்தை இருக்குது. வெள்ளி கயிறு அருந்து போச்சான், பொற்கிண்ணி நசுங்கி போச்சான். அப்படின்னா நெஞ்சு எலும்பெல்லாம் கூடி போச்சு, நெஞ்சு எலும்பு போயிடுச்சு. தோள்பட்டெல்லாம் இறங்கி போச்சு. ஸ்தோத்திரம். தோள்பட்டை இறங்கி போச்சு. ஊற்றின் அருகே ஆமாம் சால் உடைஞ்சி உருளை நொறுங்கி போச்சான். இதெல்லாம் எதை சொன்னால், இந்த உருவகமாக நம்முடைய உடலுடையதான நிலைகளை சொல்கிறார். எல்லாமே போச்சு. ஏற்கனவே சொன்னோன்னே கிரைண்டரில் இப்போ பிளேடு போச்சுங்கிற மாதிரி. ஆமாம் ஸ்தோத்திரம். மிக்சியில் இந்த பிளேடு போனது கதையில் எல்லாம் ஒன்றா உடஞ்சி போச்சு. இவருடைய உடம்புலாம் அந்த அப்பா ஐயாலாம் முன்னெல்லாம் எந்த ஜெய்சாண்டிக்காக இருப்பார்,
அப்படி நிமிர்ந்த நடையும் நிமிர்ந்த எல்லாம் போச்சு, எல்லாம் உருளை நொறுங்கி போச்சு. இந்த வண்டியை பறிச்சுடுவாங்க. வண்டி சில சொல்கிறாங்களே, வண்டி போச்சுங்க, இப்போ வண்டி எல்லாம் போச்சு, எல்லாம் என்ன செஞ்சு போச்சு, கட்டு விட்டு போச்சு, எல்லாம் கட்டு விட்டு போச்சு. ஸ்தோத்திரம். சால் உடஞ்சி போச்சு, உருளை நொறுங்கி போச்சு. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, இது மண்ணுன்னு பேர் வந்துருச்சுப்போம். இந்த மண் பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததுக்கு என்பதாக அவரின் வாலிப பிராயத்தில் நினை மகனே, வாலிப பிராயத்தில் நினை மகளே. இதெல்லாம் கடைசி நாள் எப்படிலாம் சம்பவிக்க போகிறது. அதுக்கு முன்னால் நீ ஆண்டவரை பிடிச்சிக்கோ. மாயை எல்லாம் மாயைன்னு பிரசங்கி சொல்கிறான். இப்போ மாதிரி புரிஞ்சுக்கோ. கடவுளை தேடு. எவ்வளோ அதாவது இது அந்த 11-12 அதிகாரத்தை வாசித்து 11 முடிச்சுங்க வருமா நிற்க சொல்கிறார். கர்த்தரை தேடு, ஏன்னா அதுதான் உனக்கு பாதுகாப்பு. கடைசியில் இப்படி தான் உன் லைஃப் முடிய போகுது. அதெல்லாம் காட்டிட்டார், அது வரைக்கும் காட்டிட்டார். இந்த நேரத்தில் உனக்கு எதுவுமே உனக்கு பிடிக்காது. இப்போ எதெல்லாம் விரும்பி சரியோ அதெல்லாம் ஒரு காலத்தில் உனக்கு வேண்டான்னு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் ஆண்டவரை தேடு. வாலிப பிராயத்தில் உன் கர்த்தரை அவரை உன் இருந்தது. கடைசியாக சொல்லி முடிக்கிறார். ரொம்ப பிரசங்கி ஞானவானாக இருந்தபடியால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாக எல்லாத்தையும் கேட்டு ஆராய்ந்து அநேக நீதிமொழிகளில் தொகுத்து எழுதிட்டான். எல்லாம் நினச்சி இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். எழுதின வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியமானவை. சொன்னது எல்லாமே உண்மை தானே. இப்போ நீ வரைக்கும் வாசித்து பாருங்கள். இது வரைக்கும் நம்ம பேசுனதெல்லாம் இந்த நீதிமொழிகள் இருக்கட்டும், இந்த பிரசங்கி புத்தகத்தை வாசித்தது எல்லாமே இதெல்லாம் உண்மையானது. இதெல்லாம் ஒளிவு மறைவு இல்லாமல் உண்மையை எழுதி வச்சிருக்கிறார். இதை விட வேறு என்ன வேணுங்க? ஒளிவு மறைவு இல்லாமல் எழுதி வச்சிருக்கிறார். இந்த ஞானிகளுடைய வார்த்தை தாற்றுக்கோள்னா செங்கோல் ஆயரின் செங்கோல் போல, ஒரு அந்த மேய்ப்பனின் கோல் போல, சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணி போல, அந்த பசுமரத்து ஆணி போல அப்படிங்கிறாங்கல்ல, பசுமரத்தில் அறையப்பட்ட ஆணி போல. இங்கே வருது பாருங்கள், சங்கத்தலைவர்கள் அறையப்பட்ட ஆணிகள் போல தொகுத்து நம்மளை வைத்த பசுமரத்து ஆணி போல. இங்கேருந்து தான் வருது. இந்த பிரசங்கி சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கி சொல்லப்படுது. அவைகள் எல்லாம் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது. 2 விஷயமும் நம்மளை வழி நடத்தும் போது நமக்கு சொல்லப்படுகிறதான உற்சாக வார்த்தைகளும், நம்ம வழி நடத்தும் போது நமக்கு சொல்லப்படுகிறதான சில கடினமான கடிந்துரைகளும். உற்சாக வார்த்தைகள், கடிந்துரைகள் 2மே நமக்கு ஆசீர்வாதம். அதான் இங்கே சொல்கிறார் பிரசங்கி. 2ஐயும் சொல்கிறார். உன்னை அழகாக நீ ஞானியாக இருக்கிறியா, உன்னை குறித்து நான் ரொம்ப பெருமைப்படுறேங்கிறாரு. ஐயோ நீ மூடனாக இருக்கிறியா, உன்னை குறித்து நான் வேதனைப்படுறேங்கிறார். 2ம் ஆமென் ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய வலது கையினாலே உன்னை ஆற்றி தேற்றி உற்சாகப்படுத்துகிறார். தம்முடைய இடது கரத்தினாலே உன்னை தட்டி ஆமென் ஸ்தோத்திரம் கடிந்து உன்னை இடித்து உரைத்து உன்னை சரிப்படுத்துகிறார். வலது பக்கம் இடது பக்கம். வலது பக்கம் நன்மை செய்ய, இடது பக்கம் தீமை செய்யாதே. ஸ்தோத்திரம். நன்மையை செய்யாமல் விட்டுடாத, கட்டாயமாக செய்ய. தீமையை செஞ்சிடாத. ஸ்தோத்திரம். விலகிடு. என் மகனே இவைகளினாலே புத்தி அடைவாயாக. அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணதற்கு முடிவே இல்லை. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்புப்பா. இன்னும் ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்குறீங்களா? நல்லா இருக்கு பாஸ்டர், இது வரைக்கும் சொன்னது ரொம்ப நல்லா. இன்னும் விஷயத்தை சொல்லுங்க. இன்னும் தெரிஞ்சிருச்சு என்ன கண்ட, இன்னும் என்னத்தை தெரிய போகிற, இன்னும் என்னத்தை படிக்கணும், இதுக்கு மேலே என்னத்தை சொல்லிக் கொடுக்க. நீதிமொழி 31 நீதிமொழி சொல்லியாச்சு. பிரசங்கி 12 படித்தாச்சு. போதும். இது வரைக்கும் இந்த ஆதியாகமத்திலேருந்து இது வரைக்கும் சொல்லிட்டு வந்திருக்கோம். இதுக்கு மேலே என்னத்தை சொல்லிக் கொடுக்குறது? இதுக்கு மேலே என்னத்தை படிக்கிறது? படித்து ஏதாவது மாற்றம் வந்திருக்குதா? கேட்டு எத்தனை வருஷமாக கேட்டுட்டீங்க, எத்தனை வருஷமாக படிச்சிட்டிங்க, எத்தனை புத்திமதி கேட்டாச்சு, ஏதாவது மாற்றம் வந்திருக்குதா? இன்னும் அதிக படிப்பு உடலுக்கு தான் இழைப்பு. என்ன காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். சொல்லுங்கள் எல்லோரும், இங்கே இருக்கிறவங்க சொல்லுங்கள். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் வேணும் விழுந்த கடமை இது. அப்போ தேவனுக்கு பயப்படுங்க, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுங்க. இதுதான் நம்ம கடமை. ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்தில் கொண்டு வருவார். நமக்கு இப்போ கடமையே தேவனுக்கு பயந்துரு, கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள். அதான் நம்ம கடமை. இதுதான் கடமை. நீங்கள் செய்யுங்க. தேவனுக்கு பயந்துரு, கர்த்தருக்கு பயந்துரு.
கர்த்தர் இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி வருதுன்னா, தேவனுக்கு அன்பு கூறு, தேவனிடத்தில் அன்பு கூறு. கற்பனைகள் என்ன சொல்கிறாருன்னா, மனுஷனிடத்தில் அன்பு கூறு, தேவனிடத்தில் அன்பு கூறு, தேவனுக்கு பிரியமானவனாய் வாழு. உன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நீ ஒரு பிரயோஜனம் உள்ளவனாயிரு. நான் அவங்களை பிரியப்படுத்துன்னு சொல்லலை, அவங்களுக்கு பிரயோஜனமாயிரு. தேவனை பிரியப்படுத்து, மனுஷனுக்கு பிரயோஜனமாயிரு. அதான் உன் மேலே விழுந்த கடமை. தேவனுக்கு மகிமை செலுத்து, ஸ்தோத்திரம், மக்களுக்கு சேவை செய்ய, அதுதான் உன் மேலே விழுந்த கடமை. கர்த்தரை மகிமைப்படுத்துவார். தேவனை மகிமைப்படுத்து. ஆமென். மக்களுக்கு சேவை செய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you. பிரசங்கி 12வது அதிகாரம். இந்த நாளில் நம்ம இதை கேள்விப்பட்டதான இந்த ஊமையான சொற்களை நம்ம பார்த்தோம். ஆமென். அதன்படி நம்ம என்ன செய்வோம், இந்த நாளில் ஒரு விசை நம்மை தாழ்த்துவோம். நீ வாலிப பிராயத்தில் என்ன செய்ய, இயேசுவை என்ன செய்து ஏற்றுக்கோ. எல்லோரும் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஆமாம் நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டிங்க, இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நாங்களும் அனுபவிச்சுட்டு வருவோங்கிறாங்க. ஆமாம். ஆனால் இன்றைக்கி இவர் பிரசங்கி சொல்லுகிறார், வாலிப பிராயத்திலே என்ன செய்திரு, சிருஷ்டிகரை நினச்சிரு. உன் கண் மங்களாகிறதுக்கு முன்னாடி, பல்லு விழும் முன்னாடி, காது கேட்காம போகும் முன்னாடி, தூக்கம் வராமல் நீ படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறதுக்கு முன்பதாக, பாட்டு பாடுறதுக்கு வாயிலேருந்து சத்தம் வருவதற்கு முன்பதாக, வராமல் போகிறதுக்கு முன்னாடி, கால் என்ன செய்ய நடக்க முடியாமல் போகிறதுக்கு முன்னாடி, தலையெல்லாம் நரைச்சி போகிறதுக்கு முன்னாடி, அடுத்ததாக நரம்பு தளர்ச்சி, ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி அவையெல்லாம் அப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் வருவதற்கு முன்பதாக நீ என்ன செய்ய, மண்ணானது பூமிக்கு மண்ணுன்னா நம்முடைய சரீரமாகிய மண்ணானது பூமிக்கு திரும்புவதற்கு முன்பதாக என்ன செய்ய, நீ உன்னுடைய தானே வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நீனே என்று சொல்லுகிறார். நாம் இந்த நாளிலும் நம்ம என்ன செய்வோம், தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளுக்கு நம்மை கை கொள்வதே எல்லா மனுஷன் மேல் விழுந்ததான கடமையாக இருக்கிறது. ஆகையினால தேவன் நம்ம எதற்காக படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. நம்ம என்ன செய்திருக்கோம், அவரை வணங்குவதற்காக என்ன செய்திருக்கார், நம்மை படைத்திருக்கிறார். அதை நம்ம அவரை நம்ம தொழுது கொள்வோம், அவருக்கு கீழ்ப்பிடிந்து நடப்போம், அவருக்கு பயந்து நடக்க கிருபை தருவோம். ஜெபம். இயேசுப்பா, இந்த நாளிலும் நாங்கள் கேட்டதான அந்த சத்தியத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். எல்லாவற்றிற்கும் முன்பதாக கர்த்தாவே, நாங்கள் இளம் வயதில் நல்ல துடுப்போடு இருக்கும்போதே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா நாங்கள் தேட கிருபை தாரும். எல்லாம் கர்த்தாவே, ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு, ஒன்றுமே செய்யாமல் போன பிறகு, ஒன்றும் செய்ய முடியாமல் போன பிறகு, நான் அதை செய்யலையே இதை செய்யலையேன்னு சொல்லி யோசிக்கிறதை விட, கர்த்தாவே நாங்கள் இருக்கும்போது உமக்காக செயல்பட, இருக்கும்போது கர்த்தாவே உம்மை தொழுது கொள்ள, அப்பா உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே ஸ்தோத்திர, மனம் போல வாழ்ந்து அப்பா தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து போகிற எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா. அவர்கள் எல்லாம் ஒரு விசை கர்த்தாவே இந்த சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பி அப்பா தங்களுடைய தானே அப்பா ஸ்தோத்திரப்பா வாழ்க்கையை உமக்கென்று அர்ப்பணிக்கத்தக்கதாக இந்த நாளில் கிருபை தாரும். இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் அப்பா ஸ்தோத்திரம் கிடைத்திருக்கிற நாட்களில் தேவனே உமக்காக செயல்படவும், உம்மை நினைக்கவும் கிருபை தாரும். உமக்கு பயந்து நடக்கவும், உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளவும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.